கலகலப்பா தர்க்கனோட கோட் பார்வதிக்கும் பகவானுக்கும் ஏ கல்யாண என்று சொல் பாடே கல்யாண என்று சொல்லி கலகலப்பா ஆண்டவன் தான் சோபரும் மாங்கிலியம் கையிலெடுத்து மங்கை பார்வதிக்கு கெட்ட ஒரு வேளையில் பால் பழம் தானறிஞ்சி மாப்பிளையும் பெண்ணுமாக சுண்டு விழல் பிடித்து சுத்தி வந்தார் மனவடை கூடியிருந்த பெண்கள் எல்லாம் கொலவை அது தன் முழங்க பார்வதிக்கும் பகவானுக்கும் ஏ கல்யாண நடந்த பார்வதிக்கும் பகவானுக்கும் சுயவரம் நடந்தது. கல்யாண வாசலில் தர்க்கனுடைய கோட்டையில் 1000 கோட்டை அரிசி பொங்கிருக்கு. ஏகப்பட்ட சாப்பாடு பால் பழம் அறிஞ்சு பள்ளியறையில் இருக்காங்க. இருந்தவன பகவான் பார்வதிக்கு காட்சி அளித்தார். சுய உருவத்தை காட்டினார். ஆண்டவா இறைவா, எங்க அப்பாவோட கோட்டையில உங்க சுய உருவத்துல வந்து என்னை தாலி கட்டிட்டு போக கூடாதா? இப்படி பண்டாரம் போல வந்துட்டேல சொல்லி பார்வதிக்கு உனக்கு கொடுத்த டேட்டு முடிஞ்சு போச்சு. 16 வயசுலேயே உன்னை மாலையிட்டு போகணும் வந்தேன், அழைச்சிட்டு போறேன்னு சொன்னேன். வா கைலாசம் போகலாம், கைலாசத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டார். இரவோட இரவாக அழைத்த உடனே தர்க்கனுடைய கோட்டையில 1000 கோட்டை அரிசி சமையல் பண்ணிருக்கு. 60 தவுசு புள்ள பொங்கி போட்டிருக்காங்க. சாப்பிடுறதுக்கு ஆளே கிடையாது. எங்க அப்பாவுடைய கோட்டையில எவ்வளவு அரிசி சாதம் பொங்கி போட்டிருக்கு, சாப்பிடுறதுக்கு ஆளே கிடையாதுன்னா உடனே மகனாகிய குண்டோதரனை வரவழைத்தார். யார்? ஆண்டவன். எப்ப குண்டோதரா, எனக்கு மாமா, உங்க அம்மாவுக்கு அப்பா, உனக்கு தாத்தா. தர்க்கனுடைய கோட்டையிலே 1000 கோட்டை அரிசி சமையல் பண்ணி போட்டு சமையல் அப்படி சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி வர சொன்னாரு. குண்டோதரன் வந்தா, ஐயா இலைய போடுங்கண்ணா. என்ன வந்த சாப்பிடியா வந்த? 1000 கோட்டை அரிசி பொங்கி போட்டுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கானே அம்மனி. அன்னி இலைய போட்டு தண்ணி கூட போனாங்க, இலைய காணல. தண்ணியை வச்சுட்டு இலைய எடுக்க போனாங்க, தண்ணியை காணல. அடுத்தால ஒரு சோத்தை வச்சான், ஒரு கறியை வச்சான். கறிங்காங்கல வச்ச பாத்திரத்தீங்காங்கல. ஐயா அண்டா குண்டா கொப்பரை அத்தனை நீக்கி மொழிகிட்டான். தவுசு புள்ள 60 பேரும் துண்டக்கானும் துணியக்கானும் ஓடிட்டாங்க. ஆமா, இவருக்கு ஏற்கையில அக்னி பகவானை எவல் பண்ணிட்டார் பத்தியா? வயிறு காந்தானம் தாங்க முடியல. உடனே தர்க்கனிடத்துல வந்து, ஒரு கெட்ட தர்க்கராசா, என் குறவயிறு ரொம்பலே. அறிவு கெட்ட தர்க்கராசா, என் அறவயிறு ரொம்பலையே. மூளை கெட்ட தர்க்கராசா, என் முழுவயிறு ரொம்பலையே எது குறை சொல்லி கொண்டிருக்கிறான். எல்லாம் காதலை கெட்ட தர்க்க முடிராஜன். மறுநாள் காலையில விடிந்தது. பள்ளியறையில மகளே மகளே என்று கதவை தட்டுதான். கதவை திறக்க ஆள் இல்ல. உடனே கண்ட கோளாளி கொண்டு வந்து கதவை உடைச்சு பார்த்தாங்க. இரவோட இரவாக பகவான் பார்வதியை அழைத்து சென்றார். உடனே தர்க்கனுக்கு கோபம் வந்துட்டு, ஆகா வந்தது ஆண்டவன், நமக்கு பிறந்திருக்கவள் பார்வதி, அழைச்சு சிறையெடுத்து சென்று விட்டார். கடத்திட்டு போயிட்டாரு. இவரை விடக்கூடாது சொல்லி வேலி விளக்க வேண்டும், ஏகாந்த வேலி விளத்த ஆண்டவனை எரிக்க வேணும் என்று மதனதர்க்கராச மன்னன் என்னையா பண்ணுறார். அவர் கோபம் கடும் கோபம் கொண்டா, கோபம் கடும் கோபம் கொண்டா மதனதர்க்கராச மன்னன். கொண்டு போல கஞ்சி வந்தார் தர்க்கமோடி ராசம் மன்னை. பகவானை தான் எரிக்க வேணும், வேள்வியாது வளர்க்க வேணும், வேள்வியாது வளர்க்க வேணும், நாம ஆண்டவனை எரிக்க வேணும். ஆண்டவனை எரிக்க வேணும்.
தர்க்கனோட கோட்டையில 60 அடி நீளத்தில 20 அடி ஆழத்து மதன தர்க்க ராசமன்னை ஆழ நல்ல குழிகள் வெட்டி ஆம நல்ல பலகை போட்டு 21 சிப்பிகால எடுத்து மல்ல போடுவானா 7 வகை எண்ணெய் ஊற்றி 4 சிப்பி கோங்கு சிப்பி பொங்கு சிப்பி புளியன் சிப்பி ஆலன் சிப்பி அரசன் சிப்பி 21 சிப்பிகால எடுத்து மல்ல போடுவானா 7 வண்டி கமது போட்டு அக்கினிய வளர்ப்பானே அக்கினிய வளர்ப்பாரு அழகுடைய தர்க்கரான் பாரு அக்கினிய அழகுடைய தர்க்கராஸ் மரலோகம் முழுவதுமே அனல் பறக்க செய்தார் கைலாசம் முழுவதுமே கனல் பறக்க செய்தார் ஆண்ட வந்த பகவானுக்கு காந்தானம் தாங்கமாறு வேர்வையாக வைத்தறிந்தார் வேர்வையில பாலகானும் எல்லா விருப்பமோட பிறந்தானே எனக்கு பேரு என்ன புள்ளி என்ன எப்பா பரவி செய்தவராமன்ன என்றல்லவோ கேட்ட போது தச்சனா பூமியிலே ஏ மன்னான தர்க்காராசை என்ன நல்லோ எரிப்பதற்கு ஏகாந்த வேலிதன வளர்த்து வாரார் வேலியாக அமர்த்த வேணும் அமர்த்த வேணும் அவனுக்கு விவரந்தானே அமர்த்த வேணும் ஏ மூத்த மகே ஆதி மூலம் பெருச்சாடி மீதில் ஏறிய பிள்ளையாரே வருவார அமகுபாடித்தானே தர்க்கராச இளைய மகே வேல் முருக ஆடல் பாடாலை வைப்பாரா சரஸ்வதிக்கு எடு கொடுத்தார் வேர்வையாவே சுந்தோதையா ஆண்டவனார் பகவானுக்கு வேர்வையாவே வடித்தல்லவோ பூமியிலே விட்டு அறிந்தார் வேர்வ புத்திரனும் பறந்தாரு ஆண்டவனே பகவானே பரவி செய்தவரே பகவாரமன்ன என்னுடைய மாமாவர் உந்தனுக்கு மாமா வேணும் உந்தனுக்கு தாத்தா வேணும் எல்லிதனை வளர்த்துவாராம் தர்க்க மூடி ராசமன்ன எல்லியாக அமர்த்த வேணும் கவரமாக சொல்ல வேணும் வேர்வ புத்தி வேணும் சூறாவி காத்து போற 2 வாரம் வேவுற்ற தர்க்கனோட தலையெடுத்து வேலி மேல விட்டறிந்தான் தாழ்காவல்லி தலையெடுத்து கடலுக்குள்ள விட்டறிந்தான் வேலியில விட்டத்தர தெரிஞ்சு போச்சுதையா கடலுல விட்டத்தர மச்சத்துக்கு முழுங்கிட்டையா மச்சந்திக்கு முழுங்கும் போது பார்வதியா ஓடிவாரா அப்பாவையா என்னுடைய அம்மாவையா உயிரிழப்ப வேணும் ஐயா உயிரிழப்ப வேணும்னு கேட்டுட்டு இருக்கா
தான் காதலி கேட்ட ஆண்டவன். உங்கள அப்பா தலை வெந்தறிஞ்சு போச்சு, உங்க அம்மா தலை மச்சமிக்கு முழுங்கிட்டு, ரெண்டு பேருக்கும் வேற தலையை தான் பொருத்தணும். பார்க்கும்போது தர்க்கமுடி ராஜனுக்கு ஒரு மாட்டு தலையை அறுத்து ஒட்ட வச்சாரு. பார்வாவலிக்கு ஒரு செம்பிளியாட்டு தலையை அறுத்து ஒட்ட வச்சு ஆண்டவர் சிவபெருமான் பொன்கரகத்தை தொழித்து திறமை கொண்டு தட்டி, ஐயா கஜனாபதி தேசத்தை ஆண்டு வந்ததாலே கஜனாபதி ராஜன் என்ற ஒரு பெயர், பார்காவலி வனத்திலே தோமிருந்ததாலே தர்க்க ராஜன் என்று உமக்கு ஒரு பெயர், மாட்டு தலையை உருளைத்தால மாடதேவதை உனக்கு மாடதேவதை என்று ஆண்டவன் பேர் கொடுத்தா. ஆயிரத்தெட்டு மாடனுக்கோ அண்ணாவி தலவமாறு தலவாய் மாடன் மாடத்தி அம்மான் என்று ஆண்டவன் தான் பேர் கொடுத்தார். பேர் கொடுக்கும் வேலை இல்லை. ஆயிரத்தெட்டு மாடனுக்கும் அண்ணாவி தலவமாறு ஆடுவாரம் பாடுவாரம் ஐயாவான தலவமாறு வேலனுள்ளே வேற ஐயா தனக்கு விளையாடு நேரம் ஐயா ஐயாவான தலவமாறு மாடத்தி அம்மன்மா உச்சியிலோடு குல்லாவா உல்லாச நடையழகா தலவாய் மாடனுக்கு ஐயாவான தலவமாறு மாட்டு தலையழகா மனிதனோட உடல் அழகா பகவானுக்கு முன்னாலே ஆடுதையா பாடுதையா ஆதாளி போடுதையா வேடனே வேளாய்யா தலவாய் மாடனுக்கு விளையாடு நேரம் ஐயா ஆயிரத்தெட்டு மாடனுக்கோ அண்ணாவி தலவமாற வேல நல்ல வேளாய்யா விளையாடு நேரம் ஐயா ஐயாவான தலவாய் மாற உச்சியிலோடு குல்லா உல்லாச நடையழகா தலையிலோடு குல்லாவா ஐயாவான தலவாய்க்குத்தா தாமரை கமணி அழகா ஏழுமாணி வெள்ளையமா இடையில் ஒரு சல்லடமா தலவாய் நல்ல மாடனுக்கு நாட்டு நல்ல தலையழகா மனிதனோட உடல் அழகா அக்கிரணையில் பிறந்த தெய்வம் எனக்கு அத்திரி மாடன் ஒரு வயறு நல்ல மாடன் ஒரு வயறு ஐயாவான தலவமாற மத்தியான மதியம் போல பகவானுக்கு முன்னாலே ஆடுதையா பாடுதையா ஐயாவான தலவாய் மாற ஆதாளி போடுவாரா
மடையடியில் அமங்கத்தை தாயான பேச்சு அம்மா மடையடியான் தளவ மாற மடையடியான் சுடலை மாற ஆடுவாரம் பாடுவார அம்மையான பேச்சு அம்மா பேச்சு அம்மா வாசலில் பரமபீடம் பரந்தவளா பேச்சு பரமகுரா ராஜோதையா தாயான தங்கம் மாறு அம்மையான தங்கம் மாறு அழகுடைய பேச்சு அம்மா மடையடியான் சுடராய்யா மடையடியான் தலவாய் மாற மடையடியான் வாசலில் வாராறு வாராறு தலவாய் மாற வாராறு மத்தியான மதியம் போற மதிய உச்சி வேளையில அந்த முகத்தோடு இறந்ததாலே உனக்கு மாற நல்ல தேவாதையே ஆயுத்தட்டு மாறனுக்கோ அண்ணாவி தளவ மாற பரமபீடம் பரந்தவளா பேச்சு பரமகுலா ராஜுலையா காட்டு பேச்சு வன பேச்சு கட்டாளாகி பேச்சு அம்மா கட்ட பேச்சு குட்ட பேச்சு காட்டுவான பேச்சு அம்மா மடையடியான் பேச்சு அம்மா உனக்கு வேற நல்ல வேற அம்மா விளையாடு நேரம் அம்மா மடையடியான் சுடலாய்யா பேச்சு மகன் பெருசுடல பேரு பெற்ற மாயாண்டு ஐயாவான தளவாய் மாற ஆயிரத்தெட்டு மாறனுக்கோ அண்ணாவி தளவ மாற ஆயிரத்தெட்டு மாறனுக்கும் அண்ணாவி தளவ மாறன் என்று ஆண்டவன் பேர் கொடுக்க பேர் பெற்ற தளவ மாற மாடத்தி அம்மா ஆண்டவனத்தில் அதிக வளத்தை வாங்கிக் கொண்டு பூலோகம் போகணும் சொல்லி எங்கேயே வருகிறாரு அப்படி எங்க வாரான் ஐயாவான தளவ மாற ஆயிரத்தெட்டு மாறனுக்கு அண்ணாவி தளவ கொம்பு ரெண்டு விளக்கரி கோவக்கால தளவமான பகவானுடைய இடமதில் ஆக்குவாரா ஆக்குவாரா கொடுக்குவாரு இப்படி கோடி வரம் வாங்குவாரா தளவாய் மாடசுவாமி வாராரு வாராரு தளவ மாட வாரா வாராரு வாரா மடையடியா சுடலாய் சுடல தெய்வம் வாரா தாயான பேச்சு அம்மா அம்மையான தங்கமுத்தா சிவனணிந்த பெருமாள் அமர்வத்தூர பிறந்த புள்ள அளவிராசன் சங்கிலி பூதம் சங்கிலி பூதத்தாரு சந்தோஷமா ஏகி வார முண்டாமா உருண்ட புள்ள அளவு உள்ள முண்டசாமி ஆடுவையா பாடுவையா ஆடுவையா ஏ ஆதாளி ஆண்டவன் ஆடிய மதுல அதுல வரம் வாங்கியல்லோ ஆயிரத்தெட்டு தேவதைக்கும்